தமிழ் நேரம் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம் நிகழ்ச்சியில் அரசியல் விமர்சகர் ரவீந்திரன் துரைசாமி சார் நம்முடைய வந்து இணைஞ்சிருக்காங்க. சார் வணக்கம். வணக்கம் விரும்புகிறேன். இந்த 2026 தேர்தலில் ஒருவேளை பிஜேபி அதிமுக கூட்டணி இல்லை அப்படின்னா என்ன சார் ஆகும் கட்சியோடதுல இப்ப இருக்க நிலைமையில இருக்கப்போ? அதிமுக 13% போயிடும். 15 கீழே கொண்டு வர்றது என்னோட கான்செப்ட். அதுல விக்கிரவாண்டியில ராமதாஸ் கண்டு பயந்து ஓடுனதுலே நான் வன்னியர்கள் மத்தியில் இந்த ஆளு வேஸ்ட் நிற்க மாட்டாரு, இவரை நம்பி நம்ம அதிமுக ரெட்டலன்னு நிற்கிறது வேஸ்ட்ன்னு நான் வன்னியர்கள் பறையர்கள் முடிவு பண்ணிட்டாங்க. இங்க ஈரோடு கிழக்குல நிற்காத போதே கொங்கு வேளாளர்களே முடிவு பண்ணிட்டாங்க, இவரோட சீமான் பெரிய லீடரியா, அவர் வந்து கட்சி அமைப்பு இல்லைனாலும் லீடரா நிற்கிறாரியா, இவர் பேனாச்சலை உடைப்புங்கிறாரு, கடற்கரை இதை இது பண்றாரு, ஸ்டாலினை எதிர்த்து போல்டா நிற்கிறாரு முடிவுக்கு வந்துட்டாங்க. ஸோ இது வந்து எடப்பாடி பழனிசாமி 15% கீழே போயிடுவார். ஸோ நீங்களே கூட ஒரு இன்டர்வியூல சொல்லியிருந்தீங்க இல்லையா, எடப்பாடி இதே நிலைமையில போயிருந்தா அவர் எதிர்கட்சி தலைவராக கூட இருக்க முடியாது அப்படிங்கிறத சொல்லியிருந்தீங்க. ஸோ அது என்ன டேட்டால? அது வந்து அவர் வந்து நான் ஆட்சிக்கு வந்தது முதல் ஆளா ரவீந்திரன் துரைசாமியை கைது பண்ணுவேன்னு சொல்லியிருக்கிறாரு. தகவல் வந்தது, எப்பா நீ வந்து எதிர்கட்சி தலைவராட்டே வரமாட்டிய, அப்புறம் என்னைக்கு ஆட்சிக்கு வர போற, நடக்காத விஷயத்தை பற்றி ஏன் பேசுறேன்னு அது ஒரு ஜாலியா ஒரு டேட்டா உங்கள்கிட்ட இருக்கும் இல்லையா இப்ப இருக்கிற நிலைமை? அது டாக்டரையா கூட்டணி இல்லைன்னா இவரை 24 சீட்டுகளை தள்ளிடுவேன். டாக்டரையா மட்டும் கூட்டணி இல்லைன்னா தள்ளிடுவேன். விஜயெல்லாம் அவர் கூட சேர்ந்தாருன்னா விஜய் வெத்து ஓட்டு செல்லாத ஓட்டு சந்தையில விளப்பக்கூடிய மாடு அந்த மாதிரி எல்லாம் போட்டு விஜய காலி பண்ணி விட்டுறலாம். பல நிரூபிக்க முன்னாடியே விலைக்கு போயிட்டாரு விஜய்னு ஒண்ணுமே இல்லாம விஜய் பண்ணிடலாம். இப்பவே விஜய் வந்து பத்மபூஷன் அவார்டு வாங்கின அஜித்துக்கு வாழ்த்து தெரிவிக்கலன்னா அரசியல்வாதி விஜய் இல்ல, இன்னும் சினிமா நடிப்பாரு. அதுக்கு விஜய் வர்சஸ் அஜித் எதிர்பார்க்காரு. அப்ப இவரு வாழ்த்து தெரிவிக்கலன்னா தான் இந்த கோஷ்டி வந்து எதுக்கு விஜய் அஜித்துக்கு வாழ்த்து தெரிவிக்கணும், ஒரு கோஷ்டி தெரிவிக்கலன்னும் விஜய் அஜித்துங்கிறது போட்டி நிற்கும். அல்லது இன்னும் 2 வருஷத்துல சிவகார்த்தியன் ஏற்கனவே இப்போ புக் மை ஷோவில் சிவகார்த்தியனுக்கு அமரன் படம் தான் இந்த வருஷம் லாஸ்ட் இயர் வந்து அதிக புக்கான படம், எல்லாருக்கும் தெரியும், விஜய்க்கும் தெரியும், புழுங்கிட்டு இருக்காரு விஜய். 2 வருஷத்துல தட்டி தூக்கிட்டு போயிடுவாரு. அப்போ விஜய்க்கு நோக்கம் தூண்டிக்காரனுக்கு மதப்பேல கண்ணுங்கிற மாதிரி அவங்களுக்கு வந்து சினிமா தான் கண்ணு. அப்போ அஜித் வர்சஸ் விஜய் அது போடணும்னு தான் நினைக்கிறாரு. எடப்பாடியை ஆதரிச்சாருன்னா சினிமாவும் சிவாஜிக்கு போன மாதிரி போயிடும், அரசியலும் போயிடும். அதனால விஜய் ஆதரிச்சோ அதுலலாம் ஒன்றும் எடப்பாடிக்கு லாபம் வர போறதில்ல. டாக்டரையா ஆதரிச்சிட்டாருன்னா அவர் எதிர்கட்சி தலைவராக வர வாய்ப்பு இருக்கு. டாக்டர் ஐயா முடிவு என்னன்னு தெரியல. நம்மளும் டாக்டர் ஐயாவை வந்து எடப்பாடி ஆதரிக்காண்டான்னு தான் நம்ம சொல்லுவோம். டாக்டரை ஆதரிக்கலன்னா கண்டிப்பா ஒரு எதிர்கட்சி அந்தஸ்து பெறமாட்டாரு, 24 சீட்டு வரவே முடியாது. டாக்டரை ஆதரிச்சா ஒரு வேளையில வாய்ப்பு இருக்கு. அப்படி இருந்தாலும் நம்ம ஃபைட்டை பண்ணுவோம் அவருக்கு எதிராக. இதுதான் நம்ம பார்வை. ஸோ ஒரு கிரேஸ் கொடுக்குறேன், டாக்டரை ஆதரிச்சா எதிர்கட்சியா வர்றதுக்கு ஒரு வாய்ப்பு உண்டு. கூட்டணி வச்சா, அந்த கூட்டணி இல்லைன்னா கண்டிப்பா எதிர்கட்சியா வந்து விட மாட்டார். ஓகே சார், ரொம்ப நன்றி சார். இந்த நேரத்தில் இணைந்து உங்களுடைய கருத்துக்களை வழங்கியமைக்கு மிக்க நன்றி சார். நன்றி சார். இப்போ சமீபத்தில் துரைமுருகன் அவர்கள் ஒரு தொலைக்காட்சிக்கு அளித்த அந்த ஒரு பேட்டியை பார்த்துருப்பீங்க. அது பற்றின டிபேட்ஸ்லையுமே நீங்கள் கலந்துக்கிட்டீங்க. ஸோ எப்படி பார்க்குறீங்க அந்த பேட்டியை துரைமுருகன் அவர்கள், அமைச்சர் துரைமுருகன் கொடுத்தாங்க? அதாவது திராவிட இயக்கமான அதிமுக வன்னியர் பெல்ட்டில் சேலம், விழுப்புரம், சிதம்பரம், கள்ளக்குறிச்சி, நாமக்கல் ஸ்டாலினோட பெரிய தலைவராக ஐயா எடப்பாடி பழனிசாமி இருக்கிறார். உண்மையை நம்ம மறைச்சி போனால் நம்ம ஏமாந்துருவோம். நம்ம எல்லாமே உண்மையை பேசுகிறோம், அதனால தான் நம்ம ஜெயிக்கிறோம். நம்ம எதிரிகளை அதை புரிஞ்சுக்கிடணும். தருமபுரியில் கூட மேலே தான் இருக்கிறார். ஏன்னா 23%னாலும் கன்னியாகுமரியில் போலீஸ் ஸ்டேஷனில் 4% போன கட்சி இங்கே 23க்குன்னா வன்னியர் போட்டிருக்கான். அப்போ வன்னியர்கள் தான், அவர்கள் வன்னியர்களின் அரசியல் ஏமாற்றம் தான் திராவிட கட்சி, வன்னியர் சமூகத்தின் அரசியல் ஏமாற்றம் தான் திராவிட கட்சி. காமராஜ் வந்து தந்தை பெரியார் சொன்ன மாதிரி ஜாதியை ஒழிச்சிட்டாரு காமராஜர், ஆழ்வார்களும் நாயன்மார்களும் செய்யாத சாதனையை காமராஜ் நாடார் செய்துட்டாருன்னு பெரியார் சொன்னார். அப்போ காமராஜ் தன் பேரோட ஜாதியே விட மாட்டேங்கிறார், இவர் எங்கே ஜாதியை ஒழிச்சிட்டாருன்னா இறைவன் போன்ற வன்னியர்கள் வந்து கமெண்ட் பண்ணுவாங்க. பட் அந்த கட்டம் என்னன்னா வன்னியர்கள் தான் அந்த திராவிட இயக்கத்தை வந்து அரசியல் ஏமாற்றம், வன்னியர் சமுதாயத்தின் அரசியல் ஏமாற்றம். 2 சீட்டு தான் காமராஜ் கொடுத்தார். காரணம் அவர் என்ன நினைச்சாருன்னா ராஜாஜி கூட சேர்ந்து வன்னியர் தலைவர்கள் தனக்கு எதிராக போர்க்கொடி தூக்குவாங்கன்னு நினைச்சாப்புல. அதே மாதிரி நாடார்களுக்கும் 4 சீட்டு தான் கொடுத்தாரு. டிஎஸ்சி ஆதிமூல நாடார், தையல்பாக ஆயத்தன், கான்ஸ்டியூஷன் கமிட்டி மெம்பரு மார்சல் நேசமணி, இப்படி அவர் வி ராமசாமி நாடார், எந்த நாடாரையும் என்டர்டெயின் பண்ணலை. கேடிகே தங்கமணி அவரெல்லாம் கம்யூனிஸ்டுக்கு போகிறது காமராஜர்னு ஒரு காரணம். அப்போ இந்த ஒரு அரசியல் களத்துக்குள்ள வட தமிழகத்தில் வன்னியர்கள் வந்து ஒரு பெரிய ஒரு சக்தியாட்டு திராவிட இயக்கத்தை அண்ணா பெருந்தகையை மாற்று சக்தியாட்டு 57 உருவாக்குறதுக்கு வன்னியர் சமூகம் முக்கிய காரணம். படையாட்சி நாயக்கர்கள்லாம் வந்து அமைச்சராயிட்டாங்க, அரசு சின்னம் போட்ட காரில் போகிறாங்க, சாதாரண வன்னியர்கள் பஞ்சை பராரியா தெருவில் இருக்காங்கன்னா அண்ணாவே எழுதியிருக்காரு. நம்ம படித்தவங்களுக்கு அது தெரியும். இந்த சூழ்நிலையில் வட தமிழகத்தில் மட்டும் இருக்கக்கூடிய அதிமுக
திராவிட இயக்கம்னு பலகீனப்பட்டு தெற்க மேற்க வடக்கன்னு திராவிட இயக்கம்னு வந்திருப்பாங்கல்ல. இங்கே திராவிட இயக்கம்னா திமுக தான். திமுகவால் தான் என்டிஏயை எதிர்கொள்ள முடியும். ஒருவேளையில் மோடி நிதிஷ்குமார் மாதிரி சீமானை ப்ரொஜெக்ட் பண்ணிட்டாருன்னா சவுத்தில் அதிமுக ஒன்றுமே இருக்காது. அப்போ கொஞ்சம் கொஞ்சம் அதிமுக போட்டவங்கலாம் திராவிட இயக்கம்னு திமுகவுக்கு வரணும். மேற்குலேயும் பாதிக்கும். அப்போ அந்த பாஜக அணியை தோக்கடிக்கணும்னா திராவிட இயக்கம் தான்னு அங்கேயும் வருவாங்க. சிட்டியில் தென் சென்னை வந்து ஏறி போயிடுவாங்க. எடப்பாடிக்கு ஒன்றும் இருக்காது. அங்கேயும் திராவிட இயக்கம்னு திமுக பக்கம் வருவாங்க. அப்போ திராவிட இயக்கம்ங்கிற பேரில் அந்த எடப்பாடியை பலகீனப்படுத்தி ஒரு நிதிஷ்குமார் மாதிரி சீமான மோடி ப்ரொஜெக்ட் பண்ணிட்டாருன்னா சான்சஸ் தான். நம்ம சான்ஸ் எடுக்க முடியாத புள்ளியில் தான் வரேன். சீமான் 214 தனிச்சு நிற்கிறாரு, 4 பேர் எதிர்த்து தான் நிற்கிறாரு. அந்த இதில் தான் அவர் தெளிவாக போயிட்டு இருக்காருங்கிறது 100% உண்மை. அப்போ அந்த கட்டத்துக்குள்ள அதிமுக வாக்குகள் திராவிட இயக்கம்னு வரணும்னு குறி வச்சு துரைமுருகன் பேசுறாரு. அதைத்தான் நான் அந்த வாதத்திலையும் சொன்னேன். ஓகே, இதில் ஏன்னா அவர் என்ன சொல்கிறாங்கன்னா, கலைஞர் அவர்கள் இருக்கும்போது காவல்துறை ரொம்ப கட்டுப்பாடோடையும் இருந்துச்சு அப்படிங்கிறத அவர் முன்னேறித்திருந்தார். ஸோ அது சொல்கிறப்ப இப்போ இருக்க கொஞ்சம் அந்த அளவுக்கு இல்லையே அப்படிங்கிறத சொல்கிறாரோ அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு இல்லையா? அவர் பேட்டி மூலமாக அந்த இதில் கேட்குறேன். இது வட தமிழகத்தில் மக்களவை தேர்தலில் பெரிய அளவு கதிரார்ந்து ஜெயித்திருக்கிறாரு. கன்சிஸ்டண்டாக பேராசிரியர் அன்பழகன் மாதிரி ஒரு கட்சியிலே இருக்கிறாரு. பவர் பாலிட்டிக்ஸ் பண்ண முடியாத அவரால். அதே வேளையில் திராவிட முன்னேற்ற கழகத்தில் நான் டம்மி இல்லை அப்படிங்கிற இதை காட்டுறது மாதிரி சில கருத்துக்களை சொல்றாரு. ஓகே, இது அவர் நெருக்கடி கொடுக்குறாரு, நம்ம அதை எடுத்துக்க முடியுமா? திமுகவுக்கு இதன் மூலம் மறைமுகமா நெருக்கடியை கொடுக்குறாரு துரைமுருகன் அவர்கள் அப்படின்னு நம்ம இதை எடுத்துக்க முடியுமா அவர் சொல்ற பேட்டிகள் மூலம்? நெருக்கடின்னு சொல்ல முடியாது, ஒரு அழுத்தம். ஒரு தானும் ஒரு ஆளு தானே கிளைம் பண்றார். ஏன்னா அந்த டெப்டி சீஃப் மினிஸ்டர் சொல்லும் போது ரஜினி பேசும்போது அண்ணன் ரஜினிக்கு எதிராலாம் அவர் பேச நான் உடனே அவரை கடுமையா விமர்சனம் பண்ணேன். பட் அவருக்குள்ள மெரிட்டை நம்ம குறைச்சி சொல்லல. பெரும்பான்மை சமுதாயத்தை சேர்ந்தவர் பேராசிரியர் அன்பழகன் மாதிரி விசுவாசமா ஒரு கட்சியில நிற்கிறாருங்கிறதையும் நம்ம மறுக்கல. இப்போ வெள்ளூர்ல அவருக்கு மகன் நல்ல ஓட்டு எடுத்து ஜெயித்ததுல அவருக்கு ஒரு நல்ல செல்வாக்கு இருக்கு. அவர் நம்ம கொஞ்சம் பேசலாம்னு பேசுறாரு. பட் பவர் பாலிட்டிக்ஸ் பண்ணிக்க முடியாது. ஏன்னா அவர் சொல்லும் போது என்ன சொல்றாருன்னா, உதயநிதி அவர்கள் இன்னும் கொஞ்சம் படிக்கணும் அப்படிங்கிறத அவர் சொல்றாரு. அதை நம்ம எப்படி எடுத்தோம்? ஒரு அட்வைஸ் மாதிரி நம்ம உதயநிதி தான் அதை முடிவு பண்ணோம். நல்ல இடத்துல சொல்றாருன்னு முடிவு பண்றாரா, நக்கல் அடிக்கிறாருன்னு முடிவு பண்றாராங்கிறதெல்லாம் உதயநிதி எடுக்க வேண்டிய முடிவு. ஏன்னா அவர் இதுக்கு முன்னாடி பேசுறப்போ சொல்லியிருந்தாரு இல்லையா, இன்பநிதி அவர்களே வந்திருந்தாலும் நாங்கள் அமைச்சரவையில் இருப்போம் அப்படின்னு சொல்றாரு. இந்த பக்கம் பார்த்தா உதயநிதி அவர்களுக்கு அட்வைஸும் கொடுக்குறாரு. அப்படிங்கிறப்ப அதை அந்த இடம் தான் நமக்கு. இந்த இடத்துல தான் எல்லா தலைவர்களுக்கும் எல்லாத்துக்கும் ரவீந்திரன் துரைசாமி சொல்றான், பொலிட்டிக்ஸ் ஒன்லி மூவ்ஸ் அண்ட் கவுண்டர் மூவ்ஸ். ஓகே, கவுண்டர் மூவ் பண்ண முடியும்னா ஒருத்தர் கவுண்டர் மூவ் பண்ணுவாப்புல. இப்ப விசுவாசங்கிறது வெறும் வார்த்தைன்னு தான் அரசியல் சொல்லுவாங்க. அந்த வகையில கவுண்டர் மூவ் பண்ணக்கூடிய லெவல்ல ஒன்றும் துரைமுருகன் இல்லை. பட் தனக்கும் ஒரு செல்வாக்கு இருக்கு, ஒரு இமேஜ் இருக்குங்கிறனால தன்னோட கருத்தை கொஞ்சம் ஃப்ரீயா ஏர் பண்றாரு. ஓகே, ஸோ ஏன்னா சமீபத்தில் அவர் ரைடு எல்லாமே நடந்துச்சு அப்படிங்கிறப்போ அந்த ஒரு அழுத்தம் கூட காரணமாக இருக்குமா அந்த பேச்சுக்கு? ரைடெல்லாம் கொஞ்சம் டைட்டாக பண்ணாங்க. ஸோ அதனால கேட்குறேன். ரைடு இருக்குது, அவரும் ஒன்றும் பிஜேபி என்ன தீண்டத்தகாத கட்சியானு கேட்டவர் தான் துரைமுருகன். ரைடு சம்பந்தமாக இருக்கா இல்லையாங்கிறது துரைமுருகன் மனச்சாட்சிக்கு தான் தெரியும். எனக்கு அதில் ஒன்றும் ஜட்ஜ் பண்ண தெரியல. ஓகே ஓகே சார், ரொம்ப நன்றி சார். இந்த நேரத்தில் இணைந்து உங்களுடைய கருத்துக்களை வழங்கியமைக்கு மிக்க நன்றி சார். நன்றி.